இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையேயான போரில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ரஷ்யா பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளதால் மூன்றாம் உலகப் போர் மூளும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் BSc, MSc and Post Basic BSc. அணு ஆயுத விவகாரம் தொடர்பாக ஈரானை குறிவைத்து இஸ்ரேல் கடந்த சில நாட்களாக தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதாவது அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் ஈரான் தீவிரமாக உள்ளது என்றும் அது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் கூறி ஈரான் மீது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் கடந்த ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்துகிறது. இதற்கு பதிலடியாக நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் ஈரானும் இஸ்ரேல் மீது துல்லியமான வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஈரானில் அதிகமான பலி எண்ணிக்கை ஏற்பட்டுள்ளது. முக்கியமாக அந்நாட்டின் தளபதிகள், அணு விஞ்ஞானிகள் பலர் கொல்லப்பட்டுள்ளனர். இதேபோல் இஸ்ரேலிலும் ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளனர். இதற்கிடையே அணு ஆயுத திட்டத்தை ஈரான் கைவிட்டு சரணடைய வேண்டும் என்று அமெரிக்கா திரைமறைவில் இருந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் சரணடையும் பேச்சுக்கே இடமில்லை என்று ஈரானின் மதத்தலைவர் அயத்துல்லா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா போரில் களமிறங்கினால் மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இந்த போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்க காத்திருக்கும் நிலையில் அதற்கு எதிராக சீனாவும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் போரை விரைவில் நிறுத்த வேண்டும் எனவும் இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளது. இதற்கிடையே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியஸ்தம் செய்து வைக்க தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரெம்ளின் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரு தரப்பினருக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்து வைக்க தயாராக இருப்பதாக புதின் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் சர்வதேச அளவில் இஸ்ரேல் ஈரானுக்கு ஆதரவாக பல்வேறு நாடுகள் அணிதிரண்டு வருகின்றன. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா உட்பட மேற்கத்திய நாடுகள் அனைத்தும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கின்றன. அதேபோல் ஈரானுக்கு ஆதரவாக சீனா, ரஷ்யா, வடகொரியா, வெனிசுலா, ஏமன், லெபனான் உள்ளிட்ட நாடுகள் செயல்படுகின்றன. துருக்கி, அசர்பைஜான் மற்றும் சில மத்திய கிழக்கு நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவு அளித்து வருகின்றன. அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக பாகிஸ்தான் எதுவும் கூறாமல் மௌனமாக இருந்து வருகிறது. ஈரான் மீது இஸ்ரேல் அணு ஆயுத தாக்குதலை நடத்தினால் பாகிஸ்தான் நிச்சயம் நேரடியாக போரில் களமிறங்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இஸ்ரேல் ஈரான் போரில் மத்தியஸ்தம் செய்வது குறித்த புதினின் முடிவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொலைபேசியில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். முதலில் உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்துங்கள் என்றும் அதன் பிறகு இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தலாம் என்று புதினிடம் ட்ரம்ப் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளுக்கு நாள் இஸ்ரேல் ஈரான் போரால் உலக நாடுகள் இரு பிரிவாக அணி திரண்டு வருவதால் மூன்றாம் உலகப் போர் மூளும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.